இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வழிகள் ஆண்டவரை விட்டு விலகி போகும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாது இருக்கும் பொழுது, அவருக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு, நாம் நிச்சயமாய் திரும்பி வருவோம் என்று சொல்லி. ஆக கர்த்தரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். வேதத்திலே அன்பியர்களே, புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வழிகளை நாம் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம். இன்றைக்கு நம்முடைய வழிகளை நாம் ஆராய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஏன் திரளாய் விதைத்த கொஞ்சமா இருக்கிறீங்க? உங்க வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது, பலவீனம் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் கர்த்தரை நாம் கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை, எனக்கு இப்படிப்பட்ட தோல்வியை எனக்கு ஏன் நீங்க அனுமதிச்சிங்கன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நம்முடைய வழிகளை நாம் சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். நாம் எந்த வழியிலே நடக்கிறோம், பாதைகளை நாம் விசாரித்து, இல்லையா நல்ல வழிகளே நடக்கிறோமா, நம்முடைய இஷ்டத்தின்படியே நடக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆக நம்முடைய வழிகளை சோதித்து, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அநேகருடைய வாழ்க்கையை நாம் சோதிக்கிறோம், அநேகருடைய வழிகளை நாம் சோதிக்கிறோம், அநேகருடைய காரியங்களை நாம் சோதிக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வழியை நாம் சோதிக்க தவறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, இதான் நம்முடைய தோல்விக்கான காரணம். எனக்கு அநேகரை நாம் குறை சொல்லி, அநேகரை நாம் சோதிக்கிறோம். இந்த காரியத்தில் இப்படிப்பட்ட தவறை செய்திருக்கிற, இப்படிப்பட்ட கவனக்குறைவாய் நடந்திருக்கிற, இதை நீ செய்திருக்கிற என்று சொல்லி மற்றவர்களை நாம் சோதிக்கிறோம், அறிகிறோம், ஆராய்கிறோம். ஆனால் நம்மை நாம் அறிகிறோமா? நம்மை நாம் ஆராய்கிறோமா? நம்மை நாம் சோதிக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வழிகளை சிந்தித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து, இல்லையா, அவன் சோதித்தான் அவன் நியாயம் தீர்க்கப்படான். நீங்க உன்னை சோதிக்க கற்றுக்கொள். உண்மையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் அநேகரை சோதிக்கிறோம், அநேகருடைய வாழ்க்கையை சோதிக்கிறோம். இன்னைக்கு நம்மை நாம் சோதிக்கிறோமா, நம்மை நாம் ஆராய்கிறோமா என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக இருந்தோன்னு சொன்னா, அங்கதான் வெற்றி, அங்கதான் தேவனுடைய இரக்கம், அங்கதான் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆக நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். எளிய மகன் தான் வழி தவறு அப்படின்னு சோதிச்சு பார்க்கும் பொழுது, அவனுடைய வறுமைக்கு காரணம், அவனுடைய பசி பட்டினிக்கு காரணம், அவனுடைய தரித்திரத்துக்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொண்டான். என் வழிதான், நான் கர்த்தரிடத்தில், என் தகப்பனிடத்தில் திரும்பாததான் எல்லாத்துக்கும் காரணம் என்பதை அவன் உணர்ந்து உடனே தன்னுடைய தகப்பனிடத்தில் அவன் திரும்பும்படியாக ஒரு அழகான முடிவை எடுத்து தகப்பனிடத்தில் கடந்து வந்தான். இழந்த ஆசீர்வாதங்களை, ஆஸ்திகளை, சமாதானத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இழந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமேனால், நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமேனால், நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும், நீங்கள் தகப்பனிடத்தில் திரும்ப வேண்டும். நீங்கள் திரும்புகிற வேலையிலே உங்களுக்காக ஒரு பங்கை எடுத்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு நினைக்கலாம், நான் எல்லாவற்றையும் அழித்து விட்டேனே, இனி எனக்கு என்ன ஒண்ணுமே இல்லை. கிடையாது. அவன் நினைத்தான், நான் என் தகப்பனிடத்தில் ஒரு வேலைக்காரனாவது இருக்கிறேன். இல்லை, தகப்பன் ஒரு பங்கை எடுத்து வச்சிருக்கிறார். தெரியும், நீ செலவழித்து விடுவே, அழித்து விடுவே அப்படின்னு அவருக்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும்.
ஆகினால ஒரு பங்கை எடுத்து வச்சார். அருமையானவர்களே, வரும்பொழுது தகப்பனுடையதை கொடுத்து அவரை ஆசி உள்ளவனாய் மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனையோ காரியங்களை இழந்து நஷ்டப்பட்டு நிற்கலாம். ஆனா நீங்க கர்த்தரிடத்துல திரும்பும் பொழுது உங்களுக்கானதை ஆண்டவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. அங்கே ஆண்டவர் அதை உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அதனாலே கர்த்தரிடத்துல திரும்புங்கள். கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் எப்படி பார்த்து கொண்டிருந்தானோ அவ்விதமாய் கர்த்தர் உங்கள் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் வழிகளை சோதித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமே, ஆனால் அவைகளை விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் திரும்புங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.